எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுடுங்க, ஹீப்ரு வந்து கிராமருக்குள்ளே நீங்கள் போகலாம். படித்து முடித்த பிறகு என்ன ஒன்றும் இல்லை, கிராமரை படித்தாச்சு, பேச தெரியும், ஒன்றும் இல்லை. ஆனால் டீகோடிங்கில் வரும்போது இட் வில் டேக் யூ டு த டெப்த் ஆஃப் காட். தேவனுடைய ஆழத்துக்குள்ள அதை என்ன செய்யும், உங்களை கொண்டு போயிடும். இட் வில் ஷோ யூ கிறிஸ்டல் கிளியர் பாத். ஒரு கிளியர் வழியை காமிக்கும், நம்ம என்ன செய்யணும், எப்படி போகணும். இன்னைக்கு நம்ம சர்ச் வந்து நம்ம ஃபேமிலின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சர்ச்சில் அந்த ஃபேமிலிக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சர்ச் வந்து ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகும், ரொம்ப அருமையாக ஆசீர்வதிக்கப்படும். ஃபேமிலிக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிஷ் பாக்கா. மிஷ்பாக்கா அப்படின்னா குடும்பம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மிஷ்பாக்கா அப்படின்னா ஃபேமிலி. இதுல முதல் எழுத்து வந்து மெம், அடுத்தது ஷின், அப்புறம் பே, அப்புறம் கெத் அண்ட் தென் ஹே. இந்த 5 எழுத்து சேர்ந்தது தான் என்னது மிஷ்பாக்கா. மிஷ்பாக்கா அப்படின்னா ஃபேமிலி. இந்த ஃபேமிலிக்குள்ள நம்ம யார், who are we, ஒவ்வொரு மனிதனும் யாருங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிட்டுனா அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக மாறிடும். பார்த்துக்கிடுங்க, ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஆனால் நம்மளுடைய மைண்டு என்றைக்கும் டீவியேட் ஆகக்கூடாது. ஃபேமிலியில் நான் யாருன்னு புரிஞ்ச பிறகு அந்த வேலையை செய்வதற்கு நம்ம துணிந்து போகணும். அப்படி துணிந்து போகும்போது எத்தனையோ பிரச்சனைகள் வரும். பட் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் வாட் யூ ஆர். நீங்கள் எதில் நீங்கள் யாருன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் சரியாக போனீங்க அப்படின்னா ஃபேமிலியை காப்பாற்ற முடியும். ஃபேமிலி என்ன செய்ய முடியும், காப்பாற்ற முடியும். பாருங்க, இதில் இந்த முதல் எழுத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா இதுதான் மெம். மெம்னா அதுக்கு அர்த்தம் என்னது, இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள், இல்லாட்டி ஜனங்கள். ஃபேமிலி, இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள் யாரு, நம்ம தான். நம்மெல்லாம் ஒரு குடும்பம். we are a family. இந்த ஃபேமிலிக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும், நீங்க பாத்தீங்கன்னா ஷிஃப்கா, அதுக்கு அர்த்தம் வந்து அடிமை பெண் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண், ஒரு ஸ்லேவ் உமன், ஃபீமேல் ஸ்லேவ் உமன். வீட்டில் உள்ள ஒரு ஸ்லேவ் உமனை தான் என்ன சொல்லுவாங்க, ஷிஃப்கா. ஒரு ஸ்லேவ் உமன் எப்படி இருப்பாங்க, ஒரு அடிமை பெண் எப்படி இருப்பாங்க, எல்லா வேலையும் அவங்க என்ன செய்வாங்க, இழுத்து போட்டு செஞ்சு ஆகணும். எஜமான் வந்து பார்க்கும்போது சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேலையை என்ன செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள நம்ம யார் அப்படின்னா நம்ம தான் ஷிஃப்கா. நம்மளாம் அடிமை பெண். அந்த குடும்பத்துக்கு சேவை செய்யக்கூடிய பெண்கள், நம்ம பெண்களை போன்று நம்ம சேவை செய்யக்கூடிய ஜனங்கள். யாருக்கு சேவை செய்யணும், மெம்முக்கு. மெம்னா ஜனங்கள். யார் இந்த ஜனங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நம்ம விழுந்து சேவை செய்யுங்க, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நம்ம குடும்பத்தில் பெரிய காரியங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா, யாராவது அதை தப்புட்டாங்கன்னு அதை பெருசுபடுத்தி, அதை ஊதி பெருசுபடுத்தி கடைசியில் சண்டையை உருவாக்கி, சில ஜனங்கள் அப்படிதான் இருப்பாங்க, எப்படா சான்ஸ் கிடைக்கும் சண்டையை உருவாக்கலான் இருப்பாங்க. ஆனால் ஒரு அடிமை பெண் அவ அந்த காரியத்தை செய்ய முடியாது. அவ வேலை என்ன அப்படின்னா, அவ எல்லாத்துக்கும் சேவை செய்து கொண்டே இருப்பாள். நிறைய பேர் பாருங்க, இந்த அம்மா குடும்பத்துக்கே சேவை செய்து செய்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்துக்கு சேவை செய்யற பெண்களை பாருங்க, அந்த பெண்கள் வந்து ரொம்ப அருமையா இருப்பாங்க, ரொம்ப சாஃப்ட் கார்னரா இருப்பாங்க, எப்பவும் மன தாழ்மையோடு இருப்பாங்க. ஐயோ, நீங்க ஒரு வேலை செய்ய போறீங்களா, உங்களை நீ ஒன்று செய்ய, நீ அங்கேயே தட்டுக்கிட்டோம், அங்கே நான் பார்த்துக்கிறேன். எல்லாமே அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க முன்னால் வந்து எல்லாம் செய்வாங்க, என்ன வேலை செய்வாங்க. இன்னைக்கு அப்படிதான் ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லாரும் இருக்கணும். ஹஸ்பண்ட்னாலும் சரி, ஒய்ஃப்னாலும் சரி, நம்ம எல்லாருமே அப்படி நம்ம இருந்தோம்னா, இவங்க நம்ம பார்க்குறாங்களே இந்த வேலையை நான் செஞ்சா அவங்க என்ன சொல்லுவாங்க, என் பொண்டாட்டிக்கு வேலை பார்த்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு நினைச்சோன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. நான் யார் என்ன நினைச்சாலும் நான் யாரு, அந்த குடும்பத்தினுடைய ஷிஃப்கா. we have to work, we have to run. அந்த குடும்பத்துக்கு தேவையானதை நம்ம என்ன செய்யணும். ஒரு அடிமை பெண் செய்யக்கூடிய வேலைகளை நம்ம என்ன செய்யணும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்து சகோதர சகோதரிகள் எவ்வளவு அருமையா இருக்காங்க தெரியுமா. அவங்கள பார்க்கும்போது அவங்க முழு நேரமும் ஏதாவது ஒன்று உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா போதும், உடனே அவங்களை உட்கார வச்சு 5 நிமிஷத்தில் அவங்களுக்கு நாஸ்டா ரெடி, 5 நிமிஷத்தில் அவங்களுக்கு சாப்பாடு ரெடி, உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க.
இது எப்படி நடக்குது அப்படின்னா, தே ஆர் ஃபீமேல் ஸ்லேவ்ஸ். ஃபீமேல் ஸ்லேவ் மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இன்னைக்கு எப்படி ஒரு தன்மை இருந்ததுன்னு வைங்க, இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி எங்கேயோ போயிடும். அந்த கிறிஸ்டியானிட்டிக்கு பீட் பண்ணதுக்கு கிடையவே கிடையாது. ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் மிஸ்பாக்கா.